இதுல ஈசாக்கினுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்குன்னா, இவருக்கு 60 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. தன்னுடைய தகப்பனாராகிய ஆபிரகாமுக்கு 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. இவர் தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறான்னு தள்ளி விடல, வேறு ஒருத்தையை தேடி போகல. இவளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஈசாக்கினுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தையாகி என்ன உங்களால தர முடியுமானால், எனக்கு 60 வயது தான் ஆகுது ஆண்டவரே, எனக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் தருவீர், நிச்சயமா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீர். இந்த ஜெபம் ஈசாக்கை வித்தியாசப்படுத்தினது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், பரிசுத்தவான்கள் பண்ணின ஜெபம், பரிசுத்தவான்கள் நடந்த ஆவிக்குரிய பாதையை நாம கடைபிடிப்போமானால் நம்மையும் கர்த்தர் அதே மாதிரி உயர்த்த வல்லமை உடையவராயிருக்கிறார். உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா பைபிளை மையப்படுத்தி சொல்லணும். பைபிளில் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாரு, 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அவருக்கு ஈசாக்கு என்கிறவரை தேவன் கொடுத்தார். ஈசாக்குக்கு 60 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. 60 வயசுல இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். உனக்கும் நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று நீங்க விசுவாசித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், வேதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தாமதமானதோ எல்லாருக்கும் ஆண் பிள்ளையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நல்ல பைபிளை வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ குழந்தை பாக்கியம் யாருக்கு தாமதமாகுதோ பைபிளை விசுவாசித்து ஸ்ட்ராங்கா அடிங்க, உங்களுக்கு ஆண் பிள்ளையை கர்த்தர் தருவா. நிறைய இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர்.